ताला व बरकातुहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़तज़व्वदू फ़इन्न खैर ज़ादि तक़वा वत्तक़ूनी या उलिल अलबाब आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम சபையை அலங்கரித்து கொண்டிருக்கிற நீடூர் நெய்வாசல் மற்றும் பாவா நகர் ஜாமியா மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் நிறைந்த நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, சங்கமிகு இமாமுகள் பெருந்தகைகளே, நம்ம ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக்கல்லூருடைய மேலான நிர்வாக பெருமக்களே, இவ்வாண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற தயாராகி கொண்டிருக்கிற நமதூர் வெளியூர் அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, மேலான உஸ்தாத் பெருந்தகைகளே, புனிதமான இந்த அவையிலே அல்லாஹுடைய அருளும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாகுக. புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லவிருக்கிற அன்பு சகோதரர்கள் இப்போதிருந்தே அவர்கள் கேட்கிற துவா கபூலாகும். அல் ஹுஜாஜ் வல் உமார் வஃப்துல்லா இந்தாவு அஜாபுகும் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவாக நீங்கள் புனித மக்கா செல்கிறீர்கள். நீங்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அருளுகிறார்கள். இந்த துவாவுடைய கருத்து என்ன? இப்போதிருந்தே நீங்கள் கேட்கிற துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. உயர்ந்த நிய்யத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகிறீர்கள், நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறீர்கள். நிறைய துவா செய்யுங்கள். அந்த துவாவிலே நமது ஊர் மக்களை சேர்த்து கொள்ளுங்கள். சங்கமிகு உலமாக்களை, உஸ்தாத்மார்களை சேர்த்து கொள்ளுங்கள். மாணவ சகோதரர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஊர் ஜமாத்தார்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த உம்மத்துமார்களை இணைத்துக் கொள்ளுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஹஜ் உம்ராவுடைய தேட்டம் இருக்கிறதோ எல்லோருக்கும் அந்த அரும் பெரும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். நிறைய பேர் மனதிலே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா என்று கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தவாறு இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த மகத்தான பாக்கியம் கிடைக்க தாங்கள் அவசியம் அவசியம் துவா செய்யுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆரம்பத்தில் ஆபிசா அவர்கள் ஹஜ் சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதி காண்பிக்கிற போது நீங்கள் தேவையான தயாரிப்புகளை எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உயர்ந்த தயாரிப்பு என்னவென்று கேட்டால் இறையச்சம், தக்குவா. ஃபத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, அதுதான் ஒரு உயர்ந்த கட்டிச்சாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி, வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையோரே என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான். எனவே தக்வா ரொம்பவும் முக்கியம். ஹஜ் பாக்கியம் அளித்த அல்லாஹுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தேவை என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம். மற்றவர் என்னை ஹாஜி அல் ஹாஜ் என்று சொல்லுவது என்பது கிடையாது. அது அல் ஹஜ்ஜுல் மப்ரூராக அமைய வேண்டும். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ ஸவாபுஹு இல்லல் ஜன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு ஜன்னத்தை தவிர வேறு நற்கூலி இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த ஜன்னத்திகளாக நீங்கள் ஆக வேண்டும். அத்தனை பேருக்கும் ஜன்னத்துடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த உயர்ந்த நிய்யத்தோடு தான் நாம் செல்ல வேண்டும். அந்த நிய்யத்தோடு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜ தமத்து நாம் செய்கிறோம். ஹஜ்ஜில் 3 வகை இருக்கிறது. ஹஜ்ஜ தமத்து, ஹஜ்ஜ கிரான், ஹஜ்ஜ இஃப்ராது. பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜ தமத்து
தங்களுடைய தாயகத்திலிருந்து கிளம்புகிற போது அவர்கள் உம்ராவை நியத்து செய்தவாறு புறப்படுவார்கள். உம்ராவை நிறைவு செய்ததற்கு பின்னாலே அவர்கள் சாதாரண உடைக்கு மாறிவிடுவார்கள். இடையிடையே அல்லாஹ் நாடினால் உம்ரா தவாப் செய்துவிட்டு பின்பு ஹஜ்ஜினுடைய காலம் துல்ஹஜ் பிறை 8 வருகிற போது ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்ற தயாராகுவார்கள். 5 நாட்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகள் நிறைவேற்றுகின்ற நாட்கள் 5 நாட்கள். அப்படியானால் நாம் சென்னையிலிருந்து புறப்படுகிறோம் அல்லது வேறு நகரங்களிலிருந்து புறப்படுகிறோம் என்றால் புறப்படுகிற இடத்துல நல்ல முறையில் குடித்துவிட்டு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நல்ல முறையில் சுத்தம் செய்துவிட்டு, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடம்பிலே நல்ல முறையில் வாசனை திரவம் பூசிக்கொள்ளலாம். ஏஹ்ராம் உடை அணிவதற்கு முன்னாலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜ வதா புறப்படுகிற போது நானே குன்து தையப்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசனை பூசிவிட்டேன் என்கிறார்கள். அப்போது தடை கிடையாது. பின்பு இஹ்ராம் உடை அணிந்து கொள்கிறோம். தலையிலே துணியை மறைத்து கொண்டு 2 ரக்காத் இஹ்ராமுடைய நஃபில் தொழுக வேண்டும். அல்லாஹுக்காக இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுகிறேன் என்று நியத்து செய்து தொழுதுவிட்டு பின்பு தலை துணியை நீக்கி நாம் உம்ராவுக்கு நியத்து செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ரிஹாலி வத்தகப்பல்ஹா மின்னி யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை தேடி உம்ராவை நியத்து பண்ணுகிறேன், அதை எனக்கு லேசாக்கு கபூல் செய். முக்கியமாக கேட்க வேண்டிய துவா, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ரிஹாலி வத்தகப்பல்ஹா மின்னி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் அல்லாஹ். இந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். தொழுத கையோடு, நியத்து செய்த கையோடு, தலை துணியை நீக்கிய கையோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அற்புதமான உச்சாரணம். இந்த தல்பியாவை தாங்கள் முழங்க வேண்டும். இப்போதே தயாராக இருப்பீர்கள், மரணமிட்டிருப்பீர்கள். ஒரு முறைக்கு மும்முறையாக பெண்கள் மெதுவான குரலிலே, ஆண்கள் சற்று சப்தத்தை உயர்த்தி சொல்வது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தல்பியா சொல்லியவாறு இருக்க வேண்டும். அன்பு சகோதரர் ஓதி அந்த வசனத்தில் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். இஹ்ராம் உடை அணிந்து நாம் நியத்து செய்து விட்டோம் என்றால் அதற்கு பின்பு எந்த வீண் பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. யாரிடத்திலையும் நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கக்கூடாது. உலக இன்பங்களிலே நாம் ஈடுபட்டவாறு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வே ஆணை பிறப்பிக்கிறான். மிக கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறோம். அதற்கு பின்பு நாம் வாசனை திரவத்தை நுகரக்கூடாது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை, நேகங்களை நாம் கட் பண்ணக்கூடாது. இஹ்ராம் உடை அணிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தையல் ஆடைகள் ஏதும் நாம் அணிந்திருக்கக்கூடாது. அதே போன்று நாம் புனித மக்கா சென்றதற்கு பின்னாலே வேட்டை பிராணிகள் ஏதும் இருக்குமானால் நாம் வேட்டையாடவும் கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள். மஹ்துராத்துல் இஹ்ராம் கட்டியதற்கு பின்பு தடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை முக்கியமாக தாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். திலாவத்துல் குரானை ஓதிக்கொண்டே போகலாம். விமானத்திலே பறக்கிற போதும் கூட திக்ருகள், அமல்களில் ஈடுபட்டவாறு இருக்கலாம். தல்பியாவை அதிகம் முழங்கியவாறு இருக்கலாம். பெண்களாக இருந்தால் அவர்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, மற்றபடி உடம்பெல்லாம் மறைத்து கொள்ளலாம். ஆண்கள் முகத்தையும் மறைக்கக்கூடாது, தலையையும் மறைக்கக்கூடாது. விமானத்திலே பறக்கிற போது சில சமயங்களில் தூக்கத்தின் மிகுதியினால் தலையை மறைத்து கொண்டு அப்படியே தூங்குகின்ற நடைமுறை இருக்கும். சற்று உஷாராக இருக்க வேண்டும். தலையை மறைக்கக்கூடாது. அருமை தாய்மார்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. அந்நிய ஆடவர்கள் தங்களை கடந்து செல்கிற போது தம்முடைய கரங்களால் முகத்தை மறைத்து கொள்ளலாம். கரங்களால் மறைக்கலாம். அல்லது கிதாப் இருக்கும், கையில் ஏதாவது விசிறிகள் இருக்குமானால் அதை கொண்டு நாம் மறைத்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மகத்தான கிருபை. தாங்கள் இஹ்ராம் உடையோடு அந்த கட்டுப்பாடுகளோடு புனித மக்கா பிரவேசிக்கிறீர்கள். உள்ளே பிரவேசிக்கிற போது ஓத வேண்டிய அந்த துவாக்கள் இருக்கும், அதையெல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும். புனித காபத்துல்லாவை காண போகிறீர்கள்.
இதற்கு முன்னாலே உம்ராவை நிறைவேற்றிருப்பீர்கள், இப்போது கடமையை நிறைவேற்றப் போகிறீர்கள். மாஷா அல்லாஹ் அல் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், மக்கா பள்ளிவாசல். ஒரு ஹதீஸிலே வருகிறது, என்னுடைய பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மஸ்ஜித் நபவியிலே ஒரு வேளை தொழுதால் அந்த தொழுகை 1000 தொழுகையை விட மேலானது. மஸ்ஜித் நபவியிலே அந்த ஹதீஸ் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம் என்றார்கள், மக்கா பள்ளியை தவிர. மக்கா பள்ளி வாசலிலே ஒரு வேளை தொழுதால் 25,000 தொழுகையை விட மேலானது என்கிற அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். எனவே ஜமாத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நம்முடைய ஊரிலே பள்ளிவாசலிலே ஒரு வேளை தொழுதோம் என்றால் அது 1000 தொழுகையை விட மேலானதாக இருக்குமா? 25,000 தொழுகையை விட மேலானதாக இருக்குமா? இந்த பாக்கியங்களை நாம் ஒருபோதும் இழந்து விடலாகாது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, புனித மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைகிறோம். அங்கே ஃபர்லுடைய தொழுகை நேரமாக இருந்தால் ஃபர்லை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நேராக நாம் காபத்துல்லாவை காண செல்ல வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் என்பதெல்லாம் பின்புதான். உம்ராவை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள், ஹஜ் தவாஃபை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு தஹியத்துல் மஸ்ஜித் என்று கிடையாது. நேராக புனித காபா முழுமையாக காணுகின்ற அந்த பாபு சலாம் பகுதியிலேயோ அல்லது ஏதோ ஒரு ஏரியாவிலேயோ நாம் செல்லுகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித காபாவை காண்கின்ற போது அவர்கள் ஓதிய அந்த துவா, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், முக்கியமாக சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். மற்றும் ஒரு துவா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஸித் ஹாதல் பைத்த தஅலீமன் வ தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வமஹாபா வஸிது மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அத்தமரஹு தஅலீமன் வ தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ மஹாபத்தன் வ பிர்ரா என்று ஓதுவார்கள். எங்கள் இறைவா, இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த காபத்துல்லா அல் பைத்துல்லா அத்தீக்குக்கு மென்மேலும் சிறப்பையும் மதிப்பையும் மகத்துவத்தையும் தந்தல் புரிவாயாக. யார் ஹஜ் உம்ரா மூலமாக யாரெல்லாம் இந்த காபத்துல்லாவை காண்கிறார்களோ அவர்களுக்கும் சிறப்பையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மிகுந்த பெருவாரியான நன்மையையும் தந்தல் புரிவாயாக என்று கேட்டார். உங்களுக்காக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே துவா கேட்டிருக்கிறார்கள். ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி வரக்கூடியவர்கள், காபத்துல்லாவை காண்கின்றவர்கள், அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாயாக என்று அன்றே கேட்டார்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துவாவை நாம் இன்றும் கேட்கிறோம். நமக்காக மட்டும் கேட்கவில்லை, லட்சோப லட்சம் அல்ல, கோடான கோடி மக்கள் புனித மக்காவுக்கு வந்து செல்கிறார்கள், எல்லோருக்குமாக சேர்த்து நாம் கேட்கிறோம். நாம் மட்டும் கேட்கவில்லை, நமக்காக பிற மக்கள் கேட்கிறார்கள். 1000 மக்கள் துவா கேட்டவாறு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்தஸ்து மிகுந்த ஒரு இடத்திற்கு நாம் செல்கிறோம். புனித அல் ஹஜருல் அஸ்வத் கல், அந்த இடத்திற்கு நாம் சென்றதற்கு பின்னாலே நம்முடைய தவாஃபை தொடங்குகிறோம். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப பைத்திக்கல் ஹராம் சபாத்த அஷ்வாத் லி வஜ்ஹிக்கல் கரீம் ஃபயஸ்ஸிருஹு லி வ தகப்பல் மின் யா அல்லாஹ். உன்னுடைய இந்த புனித காபா 7 முறை உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி வலம் சுற்ற நான் நியத்து செய்கிறேன், அது எனக்கு லேசாக கபூல் செய் என்று நாம் நியத்து செய்து கொண்டு உடனே நாம் அல் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட முயற்சிக்க கூடாது. நேரம் கிடைக்கிற போது, வாய்ப்புகள் கிடைக்கிற போது, சௌரியப்படுகிற போது நாம் குபுரத்தை செய்து கொள்ளலாம், முத்தமிட்டுக் கொள்ளலாம். இஸ்திலாம் செய்து கொண்டால் போதுமானது. ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த பகுதியில், ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதியில் ருக்குன் அல் ஹிந்த் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தமிட்டு நாம் காபத்துல்லாவை வலம் வர ஆரம்பிக்க வேண்டும். 3ஆம் கலிமாவை அதிகமாக ஓத வேண்டும். திக்ருகள் திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபடலாம். உங்களுக்கு என்ன திக்ருகள் தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கொண்டே போகலாம். முக்கியமாக 3ஆம் கலிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித காபத்துல்லாவை அவர்களுடைய நடைமுறை இரவிலே 7 முறை 7 சுற்றுக்கள், 7 என்று நீங்கள் கூட்டி பார்த்து கொள்ளுங்கள். இரவிலே 7 சபாத்த அசாபி என்பார்கள். பகலிலே 7 முறை தவாப் செய்து விடுவார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் திரும்புகின்ற போது மலக்குமார்கள் சந்தித்தார்கள். புர்ர ஹஜ்ஜுக்க என்றார்கள், உங்களுடைய ஹஜ்ஜு மப்ரூராகட்டும் என்று வாழ்த்து சொன்ன மலக்குமார்கள் அவர்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள்,
அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது ஹஜ் செய்வதற்கு முன்னாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்ஃபயாமுக்கு முன்னாடியே நாங்கள் காபத்துல்லாவை தவாப் செய்து வருகிறோம் என்று சொன்ன அந்த மலக்குமாரத்தில் கேட்டால் என்ன ஓதினீர்கள்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் ஓதுவோம் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிலிருந்து இந்த கலிமாக்கள் மொழியப்பட்டு வருகிறது. இன்று நேற்றல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பல்ல, அவர்களுக்கு முன்னாடி இருந்த. அப்படியானால் அவர்கள் இந்த கலிமாவை சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், வலா ஹவ்ல வலா குவத்த சேர்த்துக் கொள்ளுங்கள், இல்லா பில்லா சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சேர்த்து கொண்டார்கள் மலக்குமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு திரும்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் சந்தித்து ரிசீவ் பண்ணுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்கள் காபத்துல்லாவை தவாப் செய்யும்போது என்ன ஓதினீர்கள்? இப்படி ஓதினோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லிக் கொடுத்தார்கள். அதோடு அலியில் அதீமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய ஹாஜி பெருமக்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், இதையே ஓதிக்கொண்டே போகலாம். நீங்கள் என்ன துவாக்கள் கேட்கிறீர்களோ துவா கபூலாகும். உங்களுக்கு நிறைய பேர்கள் வசியத்து செய்திருப்பார்கள், தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருப்பார்கள். நிறைய பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள், வியாதிஸ்தர்களாக இருக்கிறார்கள், பல்வேறுபட்ட மனச்சங்கடங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்தை வேண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்ல வரன்கள் வேண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இந்த உம்மத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒவ்வொன்றாக தங்களுடைய நினைவு திரைக்கு கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டவாறு இருக்க வேண்டும். அப்படியே தாங்கள் அந்த ஹத்தீமை கடந்து மகாம் இப்ராஹிமை கடந்து வருகிற போது மகாம் இப்ராஹிமை முத்தமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய மகத்துவத்தை தாங்கள் உடைய கைடுகள் எடுத்துரைப்பார்கள். கடந்து வருகிற போது அருமை சகோதர சகோதரிகளை, அங்கே ருக்ன யமானி என்று ஒரு இடம் வரும். ஹஜர் அஸ்வதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூளைப்பகுதி. அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரா ஹஸனா வ கினா அதாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். ஒரு சில நிமிடங்களிலே ருக்ன யமானி ருக்ன அஸ்வதிற்கு நாம் வந்து விடலாம். அந்த இடத்துல கியாமத் வரை 70,000 மலக்குமார்கள் இருந்து நாம் ஓதுகிற அந்த துவாவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்லியவாறு இருக்கிறார் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. மலக்குமார்கள் நம்முடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிற போது அது மறுக்கப்படுமா என்பதை யோசித்து பாருங்கள். எனவே நாம் அங்கே ருக்ன அஸ்வதிற்கு வருகிற போது ஒரு சுற்று நிறைவு பெற்று விடுகிறது. பின்பு இதே போன்று 7 சுற்றுக்கள். அந்த நேரத்தில் தவாப் செய்கின்ற போது அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, நம்முடைய 10 பாவங்கள் அழிக்கப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 தர்ஜாக்கள் உயர்த்தப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். அந்த தர்ஜாக்களை இழந்து விடக்கூடாது. குறிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மால் முடியுமானால் ரமல் ஒல் இல்திபா என்று இருக்கிறது. ரமல் என்றால் சற்று மல்யுத்த வீரர்கள் அப்படியே குதித்து குதித்து செல்வது போன்று செல்ல வேண்டும். கேப் கிடைக்க அந்த கேப்புக்கு இடையில ஒரு 3 முறை சலாசத்த அஷ்வாத்து மட்டும் ஒரு 3 முறை அப்படியே குதித்து குதித்து வேகமாக நாம் செல்ல வேண்டும். கூட்டத்தை பொறுத்து நம்முடைய அந்த நிலைமைகள் அமையும். அது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். அதே போன்று இலுத்திபா என்று சொல்வார்கள். இலுத்திபா என்றால் இதோ எஹராம் உடை இருக்கிறது, வலது தோல் புஜத்தை திறந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த துணியின் லெஃப்ட் சைடில் போட்டுக்கொள்ள வேண்டும், இடது பக்கமாக போட்டுக்கொள்ள வேண்டும். இது உம்ராவுக்கான தவாஃபில் மட்டும்தான். 7 சுற்றிலையுமே அவ்வாறு செய்யலாம். தாங்கள் இங்கிருந்து கிளம்பும் போது அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை, உடம்பை முழுமையாக மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கான அந்த தவாப் செய்கிற போதும் உம்ராவுக்கான தவாப் செய்யும்போது மட்டும்தான் இந்த சட்டம். சாதாரணமாக தவாப் செய்யும்போது அவ்வாறு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம் தவாஃப் உடைய நம்ம எஹ்ராமுடைய அணிய போவதும் கிடையாது. நார்மல் ட்ரெஸ்ஸிலே நாம் தவாப் செய்து கொண்டிருப்போம். மாஷா அல்லாஹ், இதெல்லாம் ஒரு சுன்னத். இதற்கெல்லாம் தத்துவங்கள் இருக்கிறது, பின்னணி வரலாறு இருக்கிறது. தங்களுடைய கைடுகள் தங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். சில நிமிடங்களில் நாம் உரையை நிறைவு செய்ய வேண்டிய நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 1/4 மணி நேரம் தான். அடுத்து பேச்சாற்றல் குறித்து சில வார்த்தைகளை ஒரு உஸ்தாத் பெருந்தகை பேசவிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினாலே அடுத்த ஹஜ்ஜுடைய காலம். இதனிடையே அன்பான பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்களால் இயன்ற அளவுக்கு
மஸ்ஜித் தன்ஈம் என்பார்கள், மஸ்ஜித் ஆயிஷா. அங்கே சென்று உம்ராவுக்காக நியத்து செய்து கொண்டு வரலாம். அதற்கும் பின்னணி வரலாறு இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் அந்த உம்ராவை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே அவருடைய அன்பு சகோதரர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்கள் மூலமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் உம்ரா செய்ய வைத்தார்கள். நீங்கள் அங்கே தண்ணியும் அந்த ஹரமுடைய எல்லைக்கு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு வந்து உம்ராவை கலா செய்ய சொல்லுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த ஞாபகார்த்தமாகத்தான் மஸ்ஜித் தன்ஈமுக்கு சென்று நாம் இடையிடையே உம்ரா செய்கின்றோம். உம்ராவுக்கு நாம் பெரிய சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் தவாப் செய்வது என்பது சற்று சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கூட்டம் கடுமையாக இருக்கிறது. எனவே இயன்ற மட்டும் இறையச்சத்தோடு செய்தால் நம்முடைய எண்ணங்களைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நம்மளால் இயன்ற அளவுக்கு தவாஃபை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, சுபுகு தொழுகை நிறைவேற்றிய கையோடு சூரியன் உதிக்கிற வரை நாம் ஒரு முறை தவாப் செய்தோம் என்றால், அசர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு சூரியன் அஸ்தமிக்கிற வரை ஒரு முறையோ 2 முறையோ நாம் தவாஃபை நிறைவேற்றினோம் என்றால் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். அப்போது அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் மிகவும் நிம்மதியாக இருக்கும், மனசு ஃப்ரீயாக இருக்கும். நம்முடைய கவலைகளை, நம்முடைய மனக்கிடக்கை அல்லாஹ்விடத்தில் அள்ளி கொட்டுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு நேரம்தான். காரணம், இங்கே நமக்கு ஃபஜ்ருக்கு பின்னாலே சூரியன் உதிக்கிற டைம் இடையில கேப் குறைவாக இருக்கும். அங்கே பாங்கு சொன்ன சில நிமிடங்களிலேயே ஃபஜ்ருக்கு இகாமத்து சொல்லிவிடுவார்கள். எனவே சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரம் தாமதமாகும் என்கிற காரணத்தினால் சூரியன் உதித்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்தில் நாம் தவாப் செய்வதை தாங்கள் வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இயன்ற மட்டும். அதே போன்றுதான் அசருக்கு பின்னே. எனவே தவாஃப்களை எந்த அளவுக்கு அதிகமாக தாங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்கள். ஹஜ்ஜுடைய காலகட்டம் வரும், சஃபா மர்வா சஹி செய்ய வேண்டியிருக்கும். ஜம்சம் புனித அந்த நீர் மாஷா அல்லாஹ் ஒரு சில மீட்டர் ஆழத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நொடிக்கு எத்தனையோ லிட்டர் புனித நீர் அங்கே உற்பத்தி ஆகிறது. தண்ணி நீர் மட்டம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் அல்ல எடுக்க எடுக்க அங்கே தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் காணவிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஷராபுல் அபுரார் என்பார்கள், நல்லோர்கள் குடிக்கின்ற பானம் என்பார்கள். எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளும் நம்மை விட்டும் சென்று விடும். மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நாம் யார் யாருக்கெல்லாம் நியத்து செய்கின்றோமோ அந்த நியத்தும் நிறைவேறும். பலரும் பல நோக்கங்களை சொல்லியிருப்பார்கள். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நாம் ஜம்சம் நீரை அருந்துகிறேனே, மாவு ஜம்சம் லிமா சுரிபலா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எனவே எங்களுக்கு இவ்வாறு ஹஜ்ஜு விளக்க கூட்டம் நடத்தினார்கள். சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மாணவர்கள் கலந்தார்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள், ஊரார் கலந்து கொண்டார்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஹாஜாத்துகளையும் எல்லாருடைய ஹாஜாத்துகள் நிறைவேற்றுவாயாக என்று தாங்கள் துவா செய்து விட்டு வந்தீர்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். கண்கூடாக நிதர்சனமான ஒரு விஷயம். அங்கே ஹத்தீமுக்கு உள்ளே சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அந்த ஹிஜ்ரை இஸ்மாயில் என்பார்கள், உள்ளே தொழுவது சிரமமாக இருக்கும். எப்படியோ சிரமப்பட்டு 2 ரக்காத் தொழுது ஒரு நிமிஷம் கையேந்தி துவா செஞ்சாலே போதும், அந்த துவா அப்படியே கண்ணுக்கு முன்னே நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். நிறைவேறியவர்கள் நம்மிடத்தில் மிக பேரானந்தத்தோடு சொல்லிய விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். அருமை சகோதரர், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துக்கு செல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறானே. எனவே தாங்கள் ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்வார்கள் பெரியோர்கள், ஒரு துவா ஓதுவார்கள், மக்ஃபிரத்துக்கு அவுசவமின் துனூபி ரஹ்மத்துக்கு அர்ஜா இந்தி மின் அமலி என்று ஓதுவார்கள். யா அல்லாஹ், நாங்கள் புனித ஹஜ் உம்ராவை நிறைவேற்றி வருகின்றோம். மக்ஃபிரத்துக்கு அவுசவமின் துனூபி, எத்தனையோ பாவங்கள் நான் செய்திருப்பேன், என்னுடைய பாவங்களை விட உன்னுடைய பாவ மன்னிப்பு விசாலமானதல்லவா? எத்தனை பாவங்களை நாங்கள் செய்தாலும் கூட அந்த பாவங்களை மன்னிக்கின்ற தயால குணம் படைத்தவன் அல்லவா யா அல்லாஹ். மக்ஃபிரத்துக்கு அவுசவுமின் துனூபி வ ரஹ்மத்துக்கு அர்ஜா இந்தி மின் அமலி, உன்னுடைய கருணை கடாட்சம் இருக்கிறதே, அது என்னிடத்தில் நான் செய்கின்ற அமலை விட மிகவும் நம்பிக்கைக்கு உரிய. நான் செய்கின்ற அமல் மிக குறைவான கலீலுல் அமல் செய்கின்றேன், ஆனால் அதை விட தாண்டி பெருமளவு உள்ளதாக உன்னுடைய ரஹ்மத் இருக்கிறது என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, நினைவில் இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இந்த வாசகங்களை எல்லாம் தங்க இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸ் அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் வக்ஃபிரு துனூபி ஃபஇன்னக காஃபிரு தம்பில் அலீமி
என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில வாசகங்களை சொல்லிக் கொடுத்தார்களே, இதையெல்லாம் தாங்கள் அந்த தவாஃபில் ஓதுங்கள். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சை செய்கிற போது ஓதுங்கள். மாஷா அல்லாஹ், நம்முடைய அந்த உம்ராக்கள் கபூலாகுவதற்கு அல்லாஹ் நல்லர் புரிவானாக. நம்ம அனைவர் சார்பிலே தங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம், தாங்கள் எல்லோருக்குமாக துவா செய்யுங்கள். அதே போன்று தங்களுடைய இந்த பயணம் புனித பயணமாக அமைந்து தங்களுடைய ஹஜ் உம்ரா மக்பூலாக ஆகி தங்களுடைய ஜியாரா மக்பூலாக ஆகி மாஷா அல்லாஹ். ஜியாரத்து பற்றி எவ்வளோ அருமையான முறையில் நம்முடைய பேராசிரியர் எடுத்துரைத்தார்கள். அங்கே பார்த்தோம் என்றால் அற்புதமான அதிலே அந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருக்கு முன்னாடி இந்த பாடல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபதாப மின் தீபிஹின் அல்காஉ வல் உகுமு. இந்த பூமியிலேயே யார் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களே மிக சிறந்தவரே, உங்களால் இந்த பூமியே மனம் கமழுகிறதே. நப்சில் ஃபிதா உலி கபூர் இழந்த சாக்கினுஹு. எந்த கபூரில் நீங்கள் அடக்கமாயிருக்கிறீர்களோ அந்த கபருக்கு என்னுடைய ஆத்மா அர்ப்பணமாகட்டும். இந்த வாசகம் கற்பனை வாசகம் அல்ல. அங்கே புனித மாமன்னரையிலே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இந்த வாசகம் பொறிக்கப்படும். அந்த ஷஃபி உள்ளதி துருஜா ஷஃபாத்து அரசிராத்தி தாமா ஜல்லத்தில் கதமோ என்கிற அந்த வாசகம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வாசகம் கபரின் நப்சில் ஃபிதாஉ லி கபரின் அந்த சாக்கினு ஃபீஹில் அஃபாஃபு ஃபீஹில் ஜூது வல்கரமு. என் பெருமானாருடைய மேனியா இங்கே இருக்கிறது, மிகப்பெரிய தயாளம் அல்லவா இருக்கிறது, பரிசுத்தம் அல்லவா இருக்கிறது. என் பெருமானாருடைய பண்புகளை எல்லாம் வாயார மனமாற வர்ணிக்கின்ற அந்த வாசகங்கள் அன்பான பெருமக்களே, தாங்கள் சக வழிகாட்டிகளிடத்தில் உலமாக்கிடத்தில் என்னென்ன இருக்கிறது, அங்கே என்னென்ன வசனங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனவே துவா செய்யுங்கள். ஜாமியா மிஸ்பாலுதாவை மறக்காதீர்கள். பன்னூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கே நம்முடைய மதரசாவில் மேலும் மேலும் வந்து ஓத வேண்டும், ஆபாதாக நடக்க வேண்டும். நம்முடைய நிர்வாகஸ்தர்களும் நம்முடைய ஜமாத்தார்களும் நம்முடைய மிஸ்பாலுதா தலை தோங்குவதற்கு, நம்முடைய ஊர் மக்கள் செலுத்தோங்குவதற்கு, இங்கே நாம் செய்கின்ற எல்லா அமல்களும் கபூலாகுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்கிறார்களே, தாங்கள் ஞாபகமாக துவா செய்யுமாறு நாம் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மருகும் தாஜு ஷரீத் எஸ்ஆர் சம்சுல்லாஹினுடைய காலம் தொடுத்து தங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பது உண்டு. அது புதிதாக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை கிடையாது. தாங்கள் அங்கே செய்கின்ற ஒவ்வொரு சதக்காவுக்கும் பெருமளவுக்கு நன்மை இருக்கிறது. தர்மங்களுக்கு குறிப்பாக அங்கே சாலை தொழிலாளிகள் இருப்பார்கள், இரவெல்லாம் கண் துஞ்சாமல் அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நமக்கு மிகவும் இரக்கமாக இருக்கும். தஹஜ்ஜத்துக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி பாங்க் சொல்வார்கள். அந்த நேரத்தில் நாம் எழுந்து வருவோம். அங்கே ஒரு சின்ன அசுத்தத்தை பார்க்க முடியாது, ஒரு சின்ன குப்பையை பார்க்க முடியாது. ஆங்காங்கே பல நாட்டை சார்ந்தவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். 1 ரியாலாக 2 ரியாலாக தாங்கள் சேஞ்ச் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ தர்மம் செய்யுங்கள். அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. எனவே இதை நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்றுதான் அன்பான பெருமக்களை மிஸ்பாலுதாவுக்கு தாங்கள் செய்கின்ற அந்த சதக்காக்கள் ஹதியாக்களுக்கும் நன்மை இருக்கிறது. முன்னோர்கள் அவ்வாறு செய்தார்கள், கிதாபுகள் வாங்கி கொடுத்தார்கள். இதோ நம்முடைய மிஸ்பாலுதாவுடைய மக்தபாவை அலங்கரித்திருக்கிற அந்த 1000 கிதாபுகள் நம்முடைய ஹாஜி பெருமக்கள் வாங்கி கொடுத்த கிதாபுகள் தான். புத்தம் புதிய கிதாபுகள். இன்றைக்கும் மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தரிசுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே உஸ்தாத் பிறந்த இடத்துல கேளுங்கள், என்ன கிதாபுகள் வேண்டும் என்று சொல்வார்கள். அல்லது தங்களால் இயன்ற ரியால்களை கொடுங்கள், அதனுடைய ஒரு பரக்கத்தை இங்கே கொண்டு உஸ்தாதர்கள் சேர்ப்பார்கள் என்கின்ற கோரிக்கையை தங்களுடைய சமூகத்தில் முன்வைத்து அல்லாஹ் அந்த மஜ்லிஸை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக என்கிற நல்துவாவோடு தங்களுடைய துவாவை நாம் எதிர்பார்த்து நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.